பலரும் நம்ம நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக பார்க்குறீங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. நம்ம நேயர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனி வரும் நாட்களில் நிறைய அரசியல் பேச வேண்டியிருக்கு. வணக்கம். இன்றைய நமது அரசியல் பேசும் சிறப்பு விருந்தினர் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். மாற்றுக் கட்சியை சேர்ந்த பல்வேறு அரசியல் தலைவர்கள் தினமும் ஸ்டாலினை சந்திக்கக்கூடிய நிகழ்வுகள் நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொருத்தரை சந்திச்சுட்டு இருக்காங்க. தேமுதிக தலைவர் பிரேமலதா சந்திச்சதுக்கு பிறகு மறுநாள் மதிமுகவுடைய தலைவர் திரு வைகோ அவர்கள் போய் சந்திச்சிருக்காரு. சந்திச்சுட்டு அவர் அங்க பத்திரிகையாளர் சந்திக்கும் பொழுது அதை பற்றி ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. அதை பற்றி தான் நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். அவர் என்ன தன்னோட விஷயத்த சொல்றாரு அப்படின்னா, திமுகவில் இருந்து மதிமுக வெளியேறுவதாக சில ஊடகங்களில் அபாண்டமாக பேசி வருகிறார்கள். அது முற்றிலும் தவறு. இந்துத்துவ சக்திகளை எதிர்க்கும் நிலைப்பாட்டில் எக்காரணம் கொண்டும் மாற்றம் இருக்காது. பாஜகவுடன் இம்மி அளவும் மதிமுக உறவு வைத்துக் கொள்ளாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா தான் நீங்க பேசியிருந்தீங்க. அதனால உங்ககிட்ட இந்த கேள்வி நான் கேட்கிறேன். அவருடைய இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க? அவர் எப்போது ஒரு விஷயத்தை செய்வேன் 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 என்று சொல்கிறாரோ அப்போது அதை செய்ய மாட்டார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 32 ஆண்டு காலத்தில் அவரை நெருக்கமாக பார்த்தவன் என்கிற அடிப்படையில் என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன். கோவில்பட்டி என்கிற ஒரு சட்டமன்ற தொகுதி, மக்கள் நல கூட்டணி, எம்ஜிஆர் நகரில் அறிவிப்பு கூட்டம், வேட்பாளர்களை அறிவிக்க வேண்டும். ஒவ்வொரு தொகுதிக்காக அறிவித்துக் கொண்டே வந்து கோவில்பட்டி 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 என்று 3 முறை தபாலி போல ஏலம் விட்டார். கோவில்பட்டி அடியேன் வைகோ அப்படின்னாரு. உடனே நாங்க என்ன பண்ணோம், பின்னாடி பட்டாசெல்லாம் போட்டு அந்த நேரத்துல தலைவர் சட்டமன்ற தேர்தலில் களம் காண்றாரு அப்படின்னோம். முதல் நாள் நான் போன்ல பேசுறேன். நாளைக்கு காலையில ஒரு வேட்பு மனு தாக்கல் பண்ணணும். நான் போன்ல பேசுறேன். நான் மாமான்னு தான் சொல்றது. அது அந்த சமூகங்கள் அப்படி பேசிக்குவாங்க. இந்த ஒரு உறவு முறைன்னு வச்சுக்கோங்களேன். நான் மாமா வாழ்த்துக்கள் மாமா, நாளைக்கு வேட்பு மனு தாக்கல் சிறப்பா முடிஞ்சிட்டு நீங்க பிரச்சாரத்தை துவங்கணும். நாடாளுமன்றத்தில் ஒலித்த உங்கள் குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றேன். நிச்சயமா நிச்சயமா சட்டமன்றத்துக்கு நம்ம போகணும்னு எல்லாரும் விரும்புறாங்க, உலக தமிழர்கள் விரும்புறாங்க. உங்களுடைய வாழ்த்து எனக்கு ரொம்ப உற்சாகமா இருக்குங்கிறாரு. எப்போ? நைட்டு 9:30 மணிக்கு. காலையில போறாரு வேட்பு மனு தாக்கல் பண்றதுக்கு. விநாயகா ரமேஷன் ஒருத்தர் வேட்பு மனு தாக்கல் பண்றாரு. நான் என்ன கேட்கிறேன், கேண்டிடேட்டா அவர் அறிவிக்கிறாரு கோவில்பட்டி அடியேன் வைகோன்னு. இவர் தான் போட்டி போட போறாருன்னு செய்தி எல்லாம் வந்துருச்சு. இவர் அறிவிச்சிட்டார்ல. அப்புறம் நீங்க கடைசி நேரத்துல வேட்பு மனு கொடுக்குற வரைக்கும் தெரியாது சார் யாரு வேட்பாளர்னு. வைகோ தான் வேட்பாளர்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. விநாயகா ரமேஷன் ஒருத்தர் வேட்பாளர் ஆகிறார். இதான் வைகோவினுடைய நிலைப்பாடு, உறுதி, வைகோவினுடைய நம்பகத்தன்மை. 2021 22 சீட்டு திமுக கூட்டணியில கையெழுத்து போட்டாச்சு. 22 சீட்டுக்கு கையெழுத்து போட்டு ஒப்பந்தம் ஆயிடுச்சு. ஒப்பந்தமான மறாவது நாள் சாயங்காலம் கூட்டணியில இருந்து வெளியேறணும்னு அறிவிக்கிறார். ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. கையெழுத்து போட்டா 100 விழுக்காடு உறுதி தானே. அதுக்கடுத்து கொடுக்குற இடங்களை வாங்கிட்டு நேரா போய் தேர்தலில் போட்டி போடுறது தானே கணக்கு. ஆனா என்ன பண்றாரு, மறாவது நாள் சாயங்காலம் அறிவிக்கிறாரு கூட்டணியில இருந்து வெளியேறோம். ஏன்னா இவங்க கேட்ட தொகுதியை கொடுக்கல, அதனால கூட்டணியில இருந்து. ஏன் சார் 22ன்னு அறிவிச்சவங்க உட்காந்து ஒண்ணு கூட ஒண்ணு குறைச்சு பேசி வாங்கிட வேண்டியதானே. நீங்க எல்லா இடங்களையும் கேட்டு அந்த இடங்கள் எல்லாத்தையும் திமுகவுக்கு கொடுக்க முடியாம போனா நீங்க ஒரு இடம் விட்டு கொடுப்பீங்க, திமுக ஒரு இடம் விட்டு கொடுப்பாங்க. இதுதானே கூட்டணி பேச்சு. அன்னைக்கு நீங்க அந்த சமரசத்தை செய்திருந்தீங்கன்னா, ஒரு தொகுதியை விட்டு கொடுத்தீங்கன்னா அன்னைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 12 எம்எல்ஏ அன்னைக்கே கிடைச்சிருப்பாங்க. அக்கௌண்ட் அன்னைக்கே ஓபன் பண்ணிருக்கலாம். அதன் பிறகு 2006 தான் அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடிஞ்சிச்சு. இது 2001 முடிஞ்சுதா. 2006 திருச்சி மாநாடு, திமுக மாநாட்டுக்கு இவர் வர்றாருன்னு சொல்லி ஆளுயர கட் அவுட் வச்சிருக்காங்க. இவரு வர்றாரு அப்படின்னு அறிவிப்பெல்லாம் வந்துருச்சு. எங்களுக்கு எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க. பக்கத்து மாவட்டத்துல இருந்துலாம் எல்லாம் வேன் எடுத்துக்கிட்டு வந்துடணும், தலைவரை இது பண்ணணும், ரிசீவ் பண்ணணும், இங்க வர்றாரு அங்க வர்றாருலாம் எல்லாம் ஏற்பாடுலாம் நடந்துருச்சு. காலையில செய்தி வருது, போயஸ் கார்டன் இல்லத்துக்கு புறப்பட்டு போகிறார் வைகோ அப்படின்னு சொல்லி. திமுக காரங்க கொந்தளிச்சுட்டாங்க. அதிமுக கொட்டி எல்லாம் அறுத்து எரிஞ்சுட்டாங்க. கட் அவுட் எல்லாம் மாநாட்டுல போட்டு கொல்லிக்குடத்தை போட்டு உடைக்கிறாங்க. அப்போ உறுதியாக வர்றேன்னு மாநாட்டுக்கு சொல்றவரு அதற்கு 10 நாளைக்கு முன்னாடி போய் பார்த்து கலைஞர்கிட்ட வாக்குறுதி கொடுத்துட்டேன், கலைஞரை மீண்டும் அரியணை ஏற்றுவதற்கு மறுமலர்ச்சி திமுக பாடுபடும்னு பேசினவரு. அந்த வசனமா எனக்கு ஞாபகம் இருக்கு. பேசி பேசி எனக்கு வாய் வலிக்குது அந்த வசனத்தை பேசி. எலும்புகளை கொடி கம்பமாக்கி நரம்புகளை கொடி கயிறாக்கி அண்ணன் கலைஞர் அவர்கள் கோட்டை கொத்தளத்தில் கொடியேற்ற மறுமலர்ச்சி திமுக பாடுபடும் தான் அந்த வசனம். பசுமரத்தாணி மாரி பதிஞ்சு போச்சு எனக்கு. அந்த வசனத்தை பேசிட்டு 2006 போய் என்ன பண்ணாரு, ஜெயலலிதாவோட கூட்டணி வச்சுக்கிட்டாரு. அப்புறம் 2016
அருள்நிதியுடைய திருமணம். அண்ணன் மு.க. தமிழரசு கிட்ட வாக்குறுதி கொடுக்குறாரு. திமுக தலைவர், இன்றைக்கு இருக்கிற தலைவர், அன்றைக்கு இருந்த பொருளாளர்கிட்ட வாக்குறுதி கொடுக்குறாரு. நான் வந்து திமுக கூட்டணிக்கு வர்றேன்னு கல்யாணத்துக்கு போறாரு. மாவட்ட செயலாளர் கூட்டத்துல சொல்றாரு, திமுக கூட்டணியில் நாம அங்கம் வகிக்க போறோம், நீங்க எல்லாரும் திமுகவோடு இணக்கமாக இருந்து தேர்தல் பணி ஆற்றணும், நம்ம ஒரு வெற்றியை பெற போகிறோம், நமக்கு கண்ணு கட்டிய தூரத்தில் வெளிச்சம் தெரியுதுலாம் பேசுறாரு. அப்ப உடனே தோழர்கள்லாம் உற்சாகமாயிறாங்க. ஆஹா, எப்படி தலைவர் ஒரு 15-20 தொகுதி வாங்குவாரு, நம்ம ஒரு 10-12 பேர் எம்எல்ஏ ஆயிரலாம், மெகா கூட்டணி. அந்த நேரத்துல தேமுதிக வேற கூட்டணிக்கு வருவதாக இருந்தது. மெகா கூட்டணி எல்லாம் பிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு கனவுல இருக்காங்க. படாருன்னு பார்த்தா மக்கள் நல கூட்டு இயக்கத்துல போய் செயல்படணுன்றாரு. திமுக கூட்டணிக்கு மாற்றுங்கிறாரு. வட்டச் செயலாளர் ஆகிற தகுதி கூட ஸ்டாலினுக்கு கிடையாதுன்னு பேசுறாரு. கலைஞருடைய குலத்தொழில்னு பேசுறாரு. கடுமையா விமர்சனங்களை முன்வைக்கிறாரு. இதெல்லாம் கடந்த காலத்துல செய்யறேன்னு சொல்லிட்டு செய்யாதது. அப்புறம் அவருடைய பையன் துரை அரசியலுக்கு வரணும்னு கட்சிக்குள்ள ஒரு பரவலா பேச்சு வருது. உயர்நிலை குழு கூட்டம் கூட்டியிருக்காங்க தாயகத்துல. அப்ப இது மாதிரி பேச்சு வந்துச்சுன்னு உடனே என்ன பண்றாரு, டேபிள்ல சத்தியமா சொல்றேன் ஓங்கி ஓங்கி அடிக்கிறாரு. டேபிள அடிச்சு, என்னுடைய மகன் அரசியலுக்கு வரமாட்டான், என் வீட்டுல இருந்து யாரும் அரசியலுக்கு வரமாட்டாங்க, இது சத்தியம்னாரு. சத்தியம் எங்க போச்சு? மகன் வந்துட்டான். மகன் வந்ததுக்கு ஒரு காரணத்தை சொன்னாரு, நான் சர்வாதிகாரி இல்ல, ஜனநாயக நடவடிக்கை எடுக்கிறவன். நீங்க 2006 கூட்டணியை அதிமுகவோட வைக்கிறதுக்கு யார்கிட்ட கேட்டு முடிவெடுத்தீங்க? ஜனநாயகவாதி எல்லார்ட்டையும் கேட்டீங்களா? நிர்வாகிகள்கிட்ட கேட்டீங்களா? 2001 கூட்டணில இருந்து வெளியில வர்றதுக்கு யார்கிட்ட கேட்டீங்க? 2004 நீங்க நிக்கணும்னு நாங்கெல்லாம் நினைச்சோம். ஆனா எங்களுடைய முடிவுக்கு எதிராக நீங்க நிக்க மாட்டோம்னு சொன்னீங்களே சிவகாசியில. சிப்பிப்பாறை ரவிச்சந்திரன் உங்க சொந்தக்கார ஒருத்தரை கொண்டு போய் நிறுத்துனீங்களே, யாரை கேட்டு முடிவெடுத்தீங்க? எங்களை கேட்டு முடிவெடுத்தீங்களா? அப்பெல்லாம் நீங்க சர்வாதிகாரி, ஆனா மக விஷயத்துல மட்டும் நீங்க ஜனநாயகவாதி அப்படின்னு சொன்னா, அப்ப நீங்க சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணா இருக்குங்கிறதுக்கு உதாரணமா? இந்த உதாரணத்தை வைத்துதான் அவர் வந்து பாஜக கூட்டணிக்கு தான் போறாரு. 2 விஷயம் சார் பாஜக கூட்டணிக்கு போறாங்கன்னு சொன்னதுக்கு. முதல்ல ஒண்ணு, எல் முருகன், ஒன்றிய அமைச்சராக இருக்கிற எல் முருகன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்த ஒரு கட்சி எங்க கூட வருதுன்னு சொன்னார். வாஜ்பாய் ஆட்சி காலத்தில்னு சொன்னார். அதுவும் வாஜ்பாய் ஆட்சி காலத்துல இருந்தது யாரு? பாட்டாளி மக்கள் கட்சி, மதிமுக, திமுக, இந்த 3 கட்சிகள் இருந்தது. திமுக பாஜக கூட்டணிக்கு வருமா? வராது. பாமக ஏற்கனவே ஒரு பிரிவு தேசிய ஜனநாயக கூட்டணி தான், ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம். இன்னொரு பிரிவு என்ன முடிவுன்றது தெரியாது, அது லேட்டரா பேசுவோம். அப்ப இருக்கிற ஒரே கட்சி மதிமுக தான். அதனாலதான் மதிமுகன்னு ஊடகங்கள்ல செய்தி வெளியாச்சு. ஒன்றிய அமைச்சராகிறார் துரை அப்படின்னு வந்துச்சு. வந்த உடனே நிர்வாக குழு கூட்டத்தில் இவர் என்ன பேசுறாரு, எனக்கு பேசாதவங்க எல்லாம் போன் போட்டு பேசுறாங்க, வாழ்த்து சொல்றாங்க, எனக்கு 3 நாளா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்கிறாரு. நான் ஒண்ணு கேட்கிறேன், இப்ப என்னை பத்தி ஒரு செய்தி, வல்லம் பஷீர் பாஜகவில் இணைய போகிறார், அவருக்கு மாநில பொறுப்பு கொடுக்கப்படுகிறது அப்படின்னு செய்தி வந்தா எனக்கு போன் போட்டு வாழ்த்து சொன்னா எனக்கு எவ்வளவு கோபம் வரணும்? பெரியாரை, அண்ணாவை, திராவிட இயக்கத்தை, சமூக நீதியை உயிராக நேசித்திருக்கிற என் மீது ஒரு களங்கம் கற்பிப்பது தானே பாஜகவுக்கு போறேன்னு சொல்றது. நான் செத்தாலும் பாஜகவுக்கு போக மாட்டேன்ல. பாஜக என்கிற எண்ணம் எனக்கு ஒரு ஓரத்தில் கூட வராதுல்ல. அப்ப நீங்க வந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடம்னு உங்க கட்சிக்கு பேரு இல்லையா? பெரியாருக்கு, அண்ணாவுக்கு ஒவ்வொரு முறையும் பிறந்த நாள் நினைவு நாளின் போது மலர் வளையம் வைக்கிறீங்க, அஞ்சலி செலுத்துறீங்க. அண்ணாவுக்கு பிறந்த நாள் ஆண்டுதோறும் மாநாடாக கொண்டாடுறீங்க. அப்போ எப்படிப்பட்ட கொள்கை தனலாக இருக்க வேண்டிய கட்சி பாஜகவோட போகுதுன்னா எனக்கு எல்லாரும் போன் பண்றாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு நான் சொல்லுவேனா? எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்லுவேனா? அப்படி அவர் நிர்வாக குழு கூட்டத்துல சொன்னார். இப்ப கடைசியா நாடாளுமன்றத்துல பெரியா விடை கொடுக்குறாங்க. ராம்தாஸ் அத்வாலே சொல்றாரு, நான் என்ன கேட்கிறேன், ஒரே ஒரு செய்தி தான், நீங்க ஏன் ராம்தாஸ் அத்வாலேவே நாடாளுமன்றத்துல எதிர்த்து குரல் கொடுக்கல, பேசல? என்ன விலைக்கு வாங்குறீங்களா? குதிரை பேரை நடத்துறீங்களா? இந்த வேலையெல்லாம் நீங்க பாஜகவுடைய ஆட்கள் கிட்ட வச்சுக்கோங்க, வட இந்தியாவில வச்சுக்கோங்க. நான் தென்னிந்தியாவிலிருந்து வந்த திராவிடியன் ஸ்டாக், பேசலாம்ல, ஏன் நீங்க பேசல? இன்னொன்னு சார், 25 வருஷம் கடந்துரும் வச்சுக்கோங்க. இப்ப 2025, 2050 நாடாளுமன்றத்தினுடைய 25 ஆண்டுகளுக்கு முந்தைய குறிப்புகளை ஒரு மாணவன் PhDக்கு எடுத்து படிக்கணும்னு ஆசைப்படுறான், ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோம் ஆசைப்படுறான். திராவிட இயக்க போர்வாள்னு சொன்னாங்களேப்பா வைகோன்னு ஒருத்தர், அவரெல்லாம் நாடாளுமன்றத்துல பேசினாராமே 2025, அவருக்கு எல்லாரும் பெரியார் விடை கொடுத்தாங்களாமேன்னு எடுத்து நாடாளுமன்றத்தினுடைய அவை குறிப்பை பெரட்டி பார்த்தா அதுல ஒரு கரும்புள்ளி இருக்கும், ராம்தாஸ் அத்வாலே பேரம் பேசினார். ராம்தாஸ் அத்வாலே பெரியார் விடை கொடுக்கிற நிகழ்வில் வைகோவுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுப்பு தருகிறோம், எங்கள் கூட்டணிக்கு வாருங்கள் என்று அழைத்தார். வைகோ கண்டிப்பா கொந்தளிச்சிருக்கணுமேப்பா, அந்த மாணவன் எதிர்பார்ப்பான். கீழே பார்த்தா எதுவுமே இருக்காது.
வைகோ எதிர்ப்பே தெரிவிச்சிருக்க மாட்டார். அப்படித்தானே நீங்க முடிச்சிட்டு வந்தீங்க பார்லிமெண்ட்ட? அப்ப ஏன் நீங்க ஒரு வார்த்தை கூட கண்டிச்சு பேசல? நீங்க அப்ப சொல்றது இதெல்லாம் புரியுது. எதை நோக்கிய நகர்வு? ரைட் சார். இப்ப நீங்க சொல்றதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இப்ப இந்த சந்திப்பு இருக்குல்ல, அதாவது வைகோவோ ஸ்டாலின் சந்திச்ச சந்திப்பு அப்படிங்கிறது, அவருடைய உடல்நிலை மோசமா இருந்துச்சு. அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாரு. சோ வந்து ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் அவரை பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வு வந்து அவர் ஃபர்ஸ்டே போய் பார்த்திருந்தா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவர் ஏன் இப்ப போய் பார்க்கறாருன்னா, அவர் போறதுக்கு முன்னாடி வந்து தேமுதிக தலைவர் போய் பார்த்திருக்காங்க, அப்புறம் சீமானை போய் பார்த்திருக்காங்க, மாற்று அணியில இருந்தெல்லாம் வராங்க, ஓபிஎஸ் அணியெல்லாம் வராங்க. இந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது எங்க தன்னுடைய இருப்பு அங்க கேள்விக்குறி ஆயிடுமோ, நம்ம இந்த அணியில தான் இருக்கோம், நம்மளுடைய வாய்ப்புகள் தட்டி பறிக்கப்பட்டுருமோ, ஏன்னா வந்து தன்னோட இடத்த ரீப்ளேஸ் பண்ணாதான் தேமுதிக உள்ளவர்னு சொல்லப்பட்டுச்சு. சோ வந்து அதுக்கான வாய்ப்பு மறுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் மறுநாள் இவர் போய் பாக்குறாரு. அப்படி இருக்கும் பொழுது இவர் இந்த கூட்டணி நீட்டிக்க விரும்புறாரு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அவர் வந்து தேமுதிக போய் பார்த்துட்டாங்கிறதுக்காக போய் பார்த்தாருங்கிறது அல்ல செய்தி. மல்லை சத்யா இன்றைக்கு உண்ணாவிரதம் இருக்கிறார். இந்த உண்ணாவிரதத்துக்கு ஏதோ ஒரு வகையில் திமுக ஆதரவு கொடுத்து விடுமோன்னு அவர் நினைக்கிறார். அவருடைய கணிப்பு அதுதான். அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு, எப்பவும் மல்லை சத்யாவை திமுக இயக்குது அப்படின்னு. உள்ளுக்குள்ள கட்சிக்காரங்க கிட்ட அப்படிதான் அவர் பேசுறாரு. திமுக சதி திட்டுது, திமுக சதி செய்து, திமுகவினுடைய ஏற்பாட்டில் தான் சத்யா இப்படி செய்யறாரு. அதனால அவர் வந்து இப்போ ஒரு இணக்கத்தை காட்டிடணும், நாம போய் இந்த நேரத்துல ஒரு லாபிய பண்ணிடணும்னு சொல்லி போறாரு. போய் பார்க்கிறார். போய் பார்த்ததுலயும் பெரிய பயன் இல்லை. முதலமைச்சர் உடல்நலம் குறித்து மட்டுமே தான் பேசி இருக்கிறார். பெருசாக அரசியல் பேசல. இப்ப அரசியல் பேசலாம், ஏதாவது சொல்லலாம்னு நினைச்சு இவங்க போனாங்க, அப்பாவும் பிள்ளையும். பெருசா ஒண்ணும் அங்க பேச முடியல. எல்லாரையும் சந்திச்ச நேரத்தை விட இவங்களை சந்திச்ச நேரம் குறைவு. தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதாவை சந்திச்ச நேரம், ஓ பன்னீர்செல்வத்தை சந்திச்ச நேரம், இவையெல்லாம் சற்று ஏறக்குறைய அரை மணி நேரம். இவங்க சந்திச்சது வெறும் 15 நிமிடத்துக்கு குறைவு தான். எல்லாரையும் சந்திச்சதை மிக கம்மியான நேரம் தான் இவங்க சந்திச்சிருக்கிறாங்க. அப்போ இவங்க பண்ண போனது லாபி. என்ன லாபின்னா, இப்போது இருக்கக்கூடிய மதிமுகவில் இருக்கிற அசாதாரண சூழல் குறித்து எதையாவது பேசி ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சுதான் அவங்க போனாங்க. வேற அவங்க போனதுக்கான கணக்கு ஒண்ணுமே கிடையாது. இன்னொன்னு, தேமுதிக போயிடுச்சு அதனால நம்ம போய் பார்த்துருவோம் அப்படின்னு ஒருவேளை நினைச்சா, அப்படி இருந்தால் அது செக் அண்ட் பேலன்ஸா போறாரு வைகோ அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு என்ன தெரியுமா, இப்போ அவருக்கு கட்சியே தக்க வச்சுக்கணும், மகனை மந்திரியாக்கணும், பாஜக கூட்டணிக்குல கூடுதல் இடங்களை பெற்று கட்சி அங்கீகாரத்தை பெற்றலாங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்கணும். இதெல்லாம் ஒரு அஜெண்டான்னு கொண்டு வருவாரு. ஆனா மெயினான அஜெண்டா என்னன்னா மகனை மந்திரியாக்குறது மட்டும்தான். இனி ஒரு முறை இந்த மாதிரி அவர் வெற்றி பெற முடியுமான்னு தெரியாது. ஒரு மகத்தான கூட்டணி 2029 வருமானு தெரியாது. அந்த கூட்டணியில இவருக்கு இடம் கிடைக்குமா, கிடைச்சாலும் வெற்றி பெற முடியுமான்னு தெரியாது. அப்போ இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி யூட்டிலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்ப மீதி இருக்கிற காரணங்கள்லாம் என்னன்னா, திமுகவுக்கு கட்சியில இருக்கிற 80 விழுக்காடு பேர் போயிடுவாங்க. 80 விழுக்காடு போயிடுவாங்க கட்சியில இருந்து. மாவட்ட செயலாளர்கள், மாநில நிர்வாகிகள். ஏன்னா 2016 அப்படிதான் போனாங்க. 2016 வைகோவுடைய சொந்த மாவட்டமாக இருக்கிற திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மாநகர், புறநகர் மாவட்ட செயலாளர்கள் போயிட்டாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய வெளியேற்றம் கட்சியில இருந்து நடக்கும். அதற்கு வாய்ப்பு கொடுக்க கூடாதுங்கிறதுனாலதான் அவர் அப்படியே டிசம்பர் வரைக்கும் இழுத்துட்டு போறதுக்கான அந்த ஒரு வேலையை செய்யறாரு. எல்லாமே லாபி தான். அப்போ கட்சிக்கு அங்கீகாரம் அவருக்கு நல்லா தெரியும். திமுக கூட்டணியில 4 சீட்டு தான் கொடுப்பாங்க. உதயசூரியன் சின்னத்துல நிக்க சொல்லுவாங்க. தனி சின்னத்துல நிக்கிறோம்னு சொன்னா 2 சீட்டோ இல்ல 3 சீட்டோ தான் கொடுப்பாங்கன்னு தெரியும். ஆல்ரெடி அந்த கட்சியில ஒரு 8 பேர்ல இருந்து 10 பேர் வரைக்கும் எம்எல்ஏ கனவுல இருக்காங்க. ஏற்கனவே 10 பேருக்கு வாக்குறுதி கொடுத்தாச்சு. அப்படி சொல்லிதான் எல்லாரும் நிறுத்தி வச்சிருக்காரு இப்ப அவரு. இல்லைன்னா சத்யா பின்னாடி பாதி பேர் கிளம்பி போயிருப்பாங்க. அதான் யதார்த்தமான சூழல். இப்ப அவங்கள திருப்திப்படுத்தணும். எம்எல்ஏ சீட்டு தான் கேட்டேன், அது எந்த கூட்டணியா இருந்தா என்ன அப்படிங்கிற மாதிரி. பாஜக அதிமுக கூட்டணிக்கு போனா ஒரு 12 சீட்டு 15 சீட்டு கிடைக்கும். அதனாலதான் அவர் பையன் 12 சீட்டுன்னு பேசுனது. அப்ப அந்த 12-15 சீட்டை வாங்கிக்கிட்டா இந்த எம்எல்ஏ கனவுல இருக்கிறவங்கள திருப்திப்படுத்த முடியும். வெற்றியோ தோல்வியோ அது வேற. வெற்றி பெற்றா லாபம், தோல்வி அடைஞ்சா நஷ்டம் இல்லை. ஏன்னா எப்ப தோல்வி அடைஞ்சாலும் நஷ்டப்படாத கட்சின்னு அவரு தான் சொல்லுவார். அப்படியே தொண்டர்கள்ட்ட பேசுவார். 2016 சொன்னாரு, ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிச்சிட்டோம்னாரு. விஜயகாந்தையும் காலி பண்ணியாச்சு, கலைஞரையும் அரியணை ஏற விடாம செய்தாச்சுன்னு. தான் கட்சி டெபாசிட் இழந்து போச்சு. ஒரு தேர்தல் களம்ங்கிறது ஒரு யுத்த களம். யுத்த களத்தை இழந்துருச்சு கட்சி. அதை பத்தி அவர் கவலைப்படல. ஆனா அவர் என்ன சொல்றாரு, 2 பேரை காலி பண்ணிட்டோம்னு சந்தோஷமா தாயகத்துல கொண்டாடி மகிழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இதுதான் அவருடைய எண்ண ஓட்டம். எனவே அதற்கு ஏற்றவாறு இப்போது ஒரு பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கணும். ஒரு டிசம்பர் ஜனவரி மாசம் வரைக்கும். ஏன்னா எலெக்ஷன் ஃபீவர் பிப்ரவரி எண்ட்ல ஸ்டார்ட் ஆகும். அந்த ஃபீவருக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணணும். ஒன்றிய அமைச்சராய் இந்த மாதிரி 15 சீட்டுன்னு கன்ஃபார்ம் ஆயிட்டா
வெளியே போறவங்கள்ட்ட சொல்லாமல 15ல உனக்கு ஒரு சீட்டு, 15ல உனக்கு ஒரு சீட்டு, 15ல உனக்கு ஒரு சீட்டுன்னு சொல்லியே இருக்க வைக்கலாம். இப்பவே முடிவெடுத்துட்டோம்னா பாதி பேர் திமுக வலைக்குள்ள போயிடுவாங்க. அதை தக்க வச்சுக்கிறதுக்காக இந்த வேலையை அவர் செய்யறாரு. இதுதான் யதார்த்தமான உண்மை. இன்றைய தினம் மதிமுக சீனியர் திரு மல்லை சத்யா அவர்கள் வந்து ஒரு உண்ணாவிரத ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாரு. அது வைகோக்கு எதிராக தான் முன்னெடுக்கிறாரு அப்படிங்கிறத பாக்குறோம். பட் அவருடைய உண்ணாவிரத போராட்டத்துக்கு நீங்க திமுக ஆதரவு கொடுத்துடும் அப்படின்றத விஷயத்த வைகோ நம்புறாரு அப்படிங்கிறது நீங்க சொல்றீங்க. அதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவு இருக்கு? அவருடைய உண்ணாவிரத போராட்டம் மதிமுகவில் என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது? மிகப்பெரிய அதிர்வலையை மதிமுகவில் ஏற்படுத்தி இருக்கிறது. நானே எதிர்பார்க்கவில்லை. ஒரு 1500 பேர் வருவார்கள் என்று நான் எதிர்பார்த்தேன். 3500 நிர்வாகிகள் வந்திருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுமைக்கும் இருந்து வந்திருக்கிறார்கள். கொடைக்கானல் நகர செயலாளர் வந்திருக்கிறார், மதுரையில் இருந்து மாநகர செயலாளர் வந்திருக்கிறார், அதே போன்று பகுதி செயலாளர்கள், நகர கிளை செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் என்று 4 பகுதிகளில் இருந்து வந்திருக்கிறார்கள். திருநெல்வேலி வைகோவினுடைய சொந்த மாவட்டம், அந்த மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். திருச்சியில வெற்றி பெற்று இருக்கிறாரு. திருச்சி தன்னுடைய கோட்டைன்னு சொல்றாங்க. மாநாடு நடத்த போறாரு துரை, அங்கிருந்து வந்திருக்கிறார்கள் நிர்வாகிகள். இப்படி 3500 நிர்வாகிகள் வந்திருப்பது என்பது மதிமுக பொதுக்குழுவுக்கே அவ்வளவு பேர் வரல. மதிமுக பொதுக்குழுவுக்கே 900க்கு நிகராகத்தான் வந்தாங்க. அதனாலதான் அந்த பொதுக்குழுவை சீக்கிரமா நடத்தி முடிக்கிறதுன்னு முடிவெடுத்தாங்க. இல்லைன்னா சீக்கிரமா நடத்தி முடிக்கிறதாக இருக்காது. அது எப்பவுமே முழு நேர பொதுக்குழுவாகத்தான் இருக்கும். இந்த கூட்டத்தையும் தக்க வைக்க முடியாதுன்னு வைகோ அண்மையில திருநெல்வேலியில சாத்தூர்ல பேசின கூட்டம், திருநெல்வேலி சரௌண்டிங் அந்த டிவிஷனுக்கு சாத்தூர்ல பேசின கூட்டத்துல காலிச்சேர வீடியோ எடுத்த கேமராமேனை பார்த்து பிலிம் ரோல் எல்லாம் புடுங்கி போடுங்கன்னு பத்திரிகையாளர்கள்ட்ட சண்டை போட்டார்ல. அது என்ன காரணம்னா வைகோ பேசும்போது எழுந்து போயிட்டாங்க பாதி பேர். ஆனா இன்னைக்கு 3500 நிர்வாகிகள் பட்டினி போராட்டத்துக்கு வந்திருக்காங்க. இது ஒண்ணும் கூட்டம் இல்ல, உள்ளரங்க கூட்டம் இல்ல, கொதிக்கிற வெயில், அனல் காத்து. அங்க வந்து காலையில 10 மணில இருந்து 5 மணி வரைக்கும் பட்டினி கிடக்கணும். தங்களை வருத்தி கொண்டு நியாயம் கேட்பதற்கு 3500 நிர்வாகிகள் வந்திருக்காங்கன்னா மதிமுகவுக்குள்ள ஒரு மிகப்பெரிய அதிர்வலை ஏற்பட்டு இருக்கிறது. சரிபாதியாக மதிமுகவை பிரிப்பதற்கு மல்லை சத்யா பின்னால் அணிவகுக்கிறார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்றேன். திமுக பின்னாடி இருக்குன்னு இவர் வைகோ பேசுறாருல, அதுல எந்த விதமான உண்மையும் இல்லை. அப்படி உண்மையாக இருந்திருந்தால் இது திமுகவினுடைய ஆதரவு கூட்டமாக திமுகவுடைய பலமும் சேர்ந்திருந்தா 10,000 பேருக்கு மேல திரண்டிருப்பாங்க. ஏன்னா திமுக ஆளுங்கட்சி. ஆனா எந்த விதமான ஆளுங்கட்சியினுடைய ஆதரவோ, எந்த விதமான பணபலமோ படைபலமோ இல்லாமல் எளிய தொண்டர்களுக்கு ஒரு அறைகூவலின் மூலமாக இவ்வளவு பேர் திரண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை மதிமுகவுக்குள்ள உருவாக்கி. எத்தனையோ தலைவர்கள் போயிருக்கிறாங்க. எல்ஜி, செஞ்சியார், கண்ணப்பன், மாசிலாமணி, இப்படி எல்லாம் பெரிய பட்டியலே இருக்கு, மதுராந்தகத்தார், இப்படி எல்லாம் போனாங்க. ஆனா எவரும் செய்ய முடியாததை மல்லை சத்யா இன்றைக்கு செய்திருக்கிறார். ஏறக்குறைய 3500 நிர்வாகிகள் என்பது தமிழ்நாடு முழுமைக்கும் ஒரு மிகப்பெரிய பட்டியல். அவ்வளவு பேர் வந்து இந்த நிகழ்வுல பங்கேற்றிருக்கிறாங்கன்னா வைகோவினுடைய அந்த துரோகப்பழி, கொலைப்பழி இவற்றுக்கு எதிராக குரல் கொடுப்பதற்கு ஜனநாயக வழியில் வந்திருக்கிறார்கள். திமுக இதற்கு பின்னால் இருக்கிறது என்று வைகோ நம்புவாரே, ஆனால் வைகோ அரசியல் தெரியாமல் தவிக்கிறார் என்றுதான் நான் சொல்வேன். திமுகவுக்கும் இதற்கும் எந்த தொடர்பும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இன்னொரு செய்தி நான் என்ன கேட்கிறேன், நீங்க பாஜக கூட்டணியில கள்ள உறவு வச்சுக்கலாம், பாஜக கூட்டணியில் திரைமறைவு பேரம் பேசலாம். ஆனா இப்படி ஒரு கட்சியில நீங்க ஏற்படுத்திய பிளவு இது. நீங்க தான் குற்றம் சாட்டுறீங்க. சமாதானம் பண்ணி வச்ச சத்யாவை மீண்டும் பிரச்சனைக்குள்ள நீங்க தான் சிக்க வைக்கிறீங்க. நீங்க தான் கொலைப்பழி சுமத்துறீங்க. ஏன் உங்க கட்சியில ஒரு மாற்றம் ஏற்படுகிற போது அந்த மாற்றத்துக்கு பின்னால் திமுக இருக்கக்கூடாது? திமுக என்ன செஞ்சுருவி சங்கமா? நான் கேட்கிறேன், உதாரணத்துக்கு கேட்கிறேன். நீங்க செய்யறது சரின்னா அவங்க செய்யறது மட்டும் எப்படி தப்பா இருக்கும்? ஆனா முதலமைச்சர் ரொம்ப கன்சர்னா இருக்காரு, அந்த தவறுகளை அவர் செய்யறது இல்லை. காங்கிரஸ்ல இருந்து ராயபுரம் மனோ வர்றதுக்கு ரெடியா இருந்தார். ஆனா ராயபுரம் மனோவை சேர்க்கல. ஏன்னா காங்கிரஸ்ல இருந்து வந்தோன்னு சேர்த்தா நம்ம காங்கிரஸ் கட்சிக்கு டச் பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்லி வேணான்ட்டார். அதனாலதான் அவர் அதிமுகவுக்கு போனார். இப்படி பல நிர்வாகிகள் கடந்த காலத்துல மதிமுகல இருந்து வெளியேறினவங்க திமுகவுக்கு போகும்போது கூட அவர் ஏற்கல. வேண்டாம், கூட்டணி கட்சிகளுக்குள்ள சலசலப்பு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் அதை நிறுத்தி வச்சார். அப்படி இருக்கக்கூடிய முதலமைச்சர் கூட்டணி கட்சிக்குள் ஒரு சலசலப்பு வர வேண்டும், அதில் நாம் குளிர்காய வேண்டும் என்று நினைக்கிற எண்ணம் படைத்தவராக அவர் ஒருபோதும் இருந்ததில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. நல்லது சார். வைகோட அரசியலும் மதிமுக அடுத்த கட்ட அரசியலும் எதை நோக்கி அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களோட கருத்துக்கும் வருகைக்கும் நன்றி. நன்றி.